VIT EEE என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக பயங்கரமா ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். வரப்போற ஏப்ரல் 20ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆனது நடக்க போகுது. ரொம்ப முக்கியமா இது வரைக்கும் VIT EEEக்கு அப்ளை பண்ணாம இருந்தீங்கன்னா வரப்போற ஏப்ரல் 7ஆம் தேதி வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ அடுத்து நம்ம என்னென்னலாம் பண்ணணும், குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எக்ஸாம் எழுத போற டெஸ்ட் சிட்டியை வந்து பாத்தீங்கன்னா அதற்கான ஸ்லாட்டை வந்து புக் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணணும், அடுத்து எக்ஸாம் சென்டர்ல போய் எக்ஸாம் எழுதணும். இதுல பல்வேறு டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல நான் டீடைலா சொல்ல போறேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணீங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் VIT EEE என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இந்த எக்ஸாம் ஆனது வருடம் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதுறாங்க. இந்த வருடமே 2 லட்சம் பேர் எழுத போறாங்க. இதுல வந்து எல்லாருக்குமே சீட்டு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பயங்கரமான ஒரு தேர்வு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரேங்க்ல வர்றவங்களுக்கு மட்டும்தான் VIT வேலூரா இருக்கட்டும், VIT சென்னையா இருக்கட்டும், VIT AP, VIT போபால், இந்த 4 கேம்பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை வச்சு. எல்லாரோட ஒரு மிகப்பெரிய கனவும் VIT வேலூர், VIT சென்னைக்குள்ள போறதுதான். சரி, இப்போ நம்ம வந்து அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும்? இப்போ அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து இது வரைக்கும் யாரும் அப்ளை பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 7ஆம் தேதி வரைக்கும், ஏப்ரல் 7 வரைக்குமே. ஸோ நம்ம அப்ளை பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அடுத்து ஒவ்வொரு ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்னா, ஃபர்ஸ்ட்டு இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த லிங்க் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய அந்த டெஸ்ட்டு சிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்லாட்டை வந்து புக் பண்ணணும். கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் இல்லை, அதாவது நம்ம அப்ராட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சில சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், குறிப்பாக சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, காஞ்சிபுரம், மதுரை, நாகர்கோயில், சேலம், அப்புறம் தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரை வந்து பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணி இருக்காங்க. நீங்கள் இப்போ புக் பண்ண முடியாது, அதுக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன். அப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து இந்த சிட்டியை வந்து நம்ம புக் பண்ணிக்கணும். எந்த டயத்தில் நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம், அந்த 20ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதிக்குள்ளே எந்த டேட்டில் நம்ம போய் எழுதணுங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே என்ன கொடுப்பாங்க, அட்மிட் கார்டு. அந்த அட்மிட் கார்டை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்மிட் கார்டை எடுத்துக்கிட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் ஏதாவது ஒரு ஆதார் ப்ரூஃபோ ஏதாவது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு கன்ஃபார்ம் நீங்கள் சென்டருக்கு போகிற மாதிரி இருக்கும். அதை பற்றின அப்டேட்லாம் அடுத்து ஒன்று நம்ம VIT EEEலேருந்து அவங்க கொடுக்கக்கூடிய அப்டேட்டை நம்ம ஒன்று சொல்லுவோம். ஸோ இப்போ எல்லாமேங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய எல்லாரோட ஒரு மிகப்பெரிய என்ன இதுன்னு, எப்படியாவது காலேஜுக்குள்ளே போகணும். இப்போ ப்ரிப்ரேஷன் எல்லாமே எப்படி, இது வரைக்கும் நீங்கள் ஓரளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே உங்களுக்கு தெரியும் 2 டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. மேக்ஸ் எடுக்கிறவங்களும் இருக்காங்க, பயாலஜி எடுத்து படிக்கிறவங்களும் இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன்லாம் தெரியும்ல. இங்கே வந்து MCQ மாடல் தான், அதாவது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். மொத்தமாகவே 125 கொஸ்டின்ஸ், எல்லாத்துக்குமே ஒரு மார்க்கு. நீங்கள் வந்து மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், ஆப்டிடியூட் எடுத்தீங்கன்னா அதுக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் இது மாதிரி இத்தனை கொஸ்டின்ஸ் தான் கேட்கப்படும். அதே போல் நீங்கள் பயாலஜி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் கேட்கப்படும். ஸோ இதில் பயாலஜி எடுத்தால் ஒரு சில கோர்ஸ், அதாவது வந்து குரூப் A, குரூப் Bன்னு பிரிக்கிறாங்க. அதில் குரூப் Aல இருக்கக்கூடிய இந்த பயோமெடிக்கல் இந்த மாதிரி ஒரு சில கோர்சஸ் மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும். இதே நீங்கள் குரூப், அதாவது நம்மளுடைய இந்த மேக்ஸ் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், மேக்ஸ் எடுத்தால் நிறைய கோர்சஸ் வந்து நீங்கள் இன்ஜினியரிங்கில் குறிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT இது போன்ற நிறைய கோர்சஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போ வந்து எல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பீங்க. சிலபஸ் எல்லாமே வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இல்லை நிறைய பேர் கிளாஸ் வந்து போயிட்டு இருப்பீங்க. நீங்கள் எல்லாமே ஒவ்வொரு ஹெட்டிங்கையும் விடாமல் எல்லாத்தையும் கவர் பண்ணுங்கள். இன்னும் ரொம்ப சொற்பமான நாட்கள், ஏன்னா இன்னும் ஒரு 10-15 நாள் தான் இருக்குது. ஒரு பக்கம் JEE வேற போயிட்டு இருக்கு. அதில் முடிஞ்சு இப்போ அடுத்து செஷன் 2 போயிட்டு இருக்கா. அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த ப்ரிப்பரேஷனில் இறங்கிடலாம். அதுக்கப்புறம் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அதிலலாம் நம்ம வந்து எப்படியாவது செலக்ட் ஆகிறதுக்காக பார்க்கணும். குறிப்பாக நீங்கள் இந்த சிலபஸை எல்லாத்தையுமே தனியாக ஓனாக வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா, நான் எந்த ஒரு கிளாஸுக்கும் போகல சார், நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மேக்ஸு கவர் பண்ணிட்டேன், ஃபிசிக்ஸ் கவர் பண்ணிட்டேன், கெமிஸ்ட்ரி கவர் பண்ணிட்டேன், இருந்தாலும் ஒரு டீப்பான எனக்கு வந்து ஒரு கிளாஸஸ் தேவைப்படுது, ஆன்லைன் கிளாஸஸ் தேவைப்படுதுன்னா நம்மளுடைய சேனலில் கூட ரீசெண்டாக சொல்லியிருந்தோம். அதாவது வந்து 99 ருபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் கிளாஸஸ்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக அவங்களோட ஷார்ட்கட்ஸ் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுங்கிறத பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதனுடைய லிங்க்கும் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன்.
ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 99 rupees அந்த ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் இன்னொரு ஆப் ஒன்று நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி தினம்தோறும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. நீங்கள் அதில் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட்னா கூட நமக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு இந்த டீட்டெயிலான இந்த சிலபஸும் கூட நான் குரூப்பில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா எடுத்துக்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த எக்ஸாமை வந்து நம்ம எல்லாருமே 2 மணி நேரம் 30 நிமிஷம் எழுத போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லதே நடக்கும். இதில் நம்மளால முடியலைன்னா, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக விஐடி வேலூர், விஐடி சென்னைக்குள்ளே போகணும்னா நமக்கு 1 லட்சம் ரேங்க்குள்ளே நம்ம இருந்தால் மட்டும்தான் போக முடியும். 1 லட்சம் ரேங்க்குன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் நீங்கள் எலிஜிபிள். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 50,000 ரேங்க்கு, ஒரு 25,000 ரேங்க்கு, 30,000 ரேங்க்குள்ளே இருந்தால் தான் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் கிடைக்கும். ரொம்ப நல்லா கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம ஜேஇ மாதிரியோ இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற டிஎன்ஏ கவுன்சிலிங் மாதிரியோ இந்த கட் ஆஃப் இருந்தால் உங்களுக்கு இந்த சீட்டு கிடைச்சிரும், இந்த ரேங்க் இருந்தால் இந்த சீட்டு கிடைச்சிரும் அப்படின்னு இங்கே சொல்ல முடியாது. ரொம்ப முக்கியமாக இந்த விஐடி ட்ரிபிளியில் எந்த ஒரு கம்யூனிட்டியுமே உங்களுக்கு பார்க்க மாட்டாங்க. ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைனா, அவங்க டீட்டெயிலாக இவ்வளோ சீட் இருக்கு, சிஎஸ்சிக்கு இவ்வளோ சீட் இருக்கு, ஐடிக்கு இவ்வளோ சீட் இருக்கு, சிஐடி சென்னை கேம்பஸில் இவ்வளோ சீட் இருக்கு, இவ்வளோ ரேங்க்குக்கு போன வருஷம் கிடைச்சிருக்கு, இல்லை எந்த டேட்டாவும் இல்லை. ஸோ நம்ம தோராயமாக சொல்லலாம். ஆனால் அவங்க வெப்சைட்டில் கொடுக்கவே இல்லை. அவங்களுடைய வெப்சைட்டில் இந்த ரேங்க்குக்கு போன வருஷம் கிடைச்சிருக்குப்பா அப்படின்னு அவங்க போடவே இல்லை. அப்போ நம்ம எதை வச்சு நம்ம படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தான் சொல்கிறேன், 1 லட்சம் ரேங்க்குள்ளே வரணும். குறிப்பாக அதில் நல்லா 50,000 ரேங்க்குள்ளே வந்தால் தான் உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸ் வேணும்னா இன்னும் நீங்கள் ஒரு 20,000, 10,000, 15,000 ரேங்க்குள்ளே வரணும். அதில் அவங்க குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்காலர்ஷிப் வேறு கொடுக்குறாங்க. எப்படின்னா, ஃபஸ்ட்டு ரேங்க்லேருந்து ஃபஸ்ட்டு 10 ரேங்க்குள்ளே வரவங்களுக்கு 100% டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ. அதே போல் 11வது ரேங்க்லேருந்து 11th ரேங்க்லேருந்து 15 ரேங்க் வரைக்கும் வரவங்களுக்கு 75% ஃப்ரீ. அதே போல் 51 ரேங்க்லேருந்து 100 ரேங்க்குள்ளே வரவங்களுக்கு 50% ஃப்ரீ. அதுக்கப்புறம் 101லேருந்து 500 ரேங்க்குள்ளே வரவங்களுக்கு 25% ஃப்ரீ. இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் பற்றி உங்களுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். அதனால் இந்த ரேங்க்குள்ளே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாருக்குமே தெரியும்ல. நம்ம சேனலில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்லாம் அடிக்கடி கொடுத்துட்டு தான் இருக்கோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஏ, குரூப் பி 2 குரூப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரித்து தான் வந்து ஒவ்வொரு கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா குரூப் ஏல வந்து பார்த்தீங்கன்னா 1,76,000 ரூபா வருது ஃபீஸு. குரூப் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 1,98,000 ரூபா வருது. இது வந்து ஒன்லி டியூஷன் ஃபீஸ் மட்டும். இது இல்லாமல் ஹாஸ்டல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு உங்களுக்கு 1 லட்சத்துக்கு மேலே 1.5 லட்சத்துக்கு உள்ளே வந்துடும். அதனால ஃபீஸ் என்னால் கட்ட முடியும், இவ்வளோ ஃபீஸை கட்டி என்னால் படிக்க வைக்க முடியும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது மட்டும் இல்லாமல் நல்லா பயங்கரமாக ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து விடாமுயற்சியோட படிங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த அப்டேட் எது வந்தாலும் உங்களுக்கு நான் கொடுக்க பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.